கரிகாலச் சோழன் ஒரு நீதி மன்னனாகவும் பக்தி மிகுந்தவனாகவும் அறியப்பட்டார். தனது நாட்டில் நிலம் பசுமையாக இருக்கவும் மக்கள் நன்றாக வாழவும் அவர் பல திட்டங்களை நடைமுறைப்படுத்தினார். ஆனால் ஒரு வருடம் கடும் வறட்சி ஏற்பட்டது. மக்களும் கால்நடைகளும் மிகவும் துன்புற்றனர். மன்னன் வறட்சிக்கு தீர்வு காண தீர்மானித்தார். காவேரி ஆற்றின் தண்ணீரை அனைத்து வயல்களுக்கும் வழங்க ஒரு அணையை அமைக்க முடிவு செய்தார். மன்னனின் ஆலோசனைக்கு எதிராக சில சமூகங்கள் இதற்கு இடையூறு செய்தன. இது இயற்கைக்கு மாறானது. காவேரியின் தண்ணீருக்கு யாரும் தடுப்பணை போட முடியாது என்று அவர்கள் வாதிட்டனர். மன்னன் மிகவும் துயரமடைந்தார். சிவபெருமான் உண்டு, அவர் எனக்கு உதவி செய்வார் என்ற நம்பிக்கையுடன் கற்பக விருட்சத்தின் கீழ் அவரை பிரார்த்தனை செய்தார். ஒரு துறவியாக சிவபெருமான் உருவெடுத்து கரிகாலனிடம் வந்து, மன்னா, உன் பக்தியும் நம்பிக்கையும் உண்மையானது. உன் முயற்சி வெற்றி பெறும். சிவபெருமான் என்றும் உன்னுடன் இருக்கிறார். நீ தைரியமாக உன் தீர்மானத்தை செயல்படுத்து என்றார். சிவபெருமான் தன்னுடைய தெய்வீக சக்தியால் காவேரியின் நீரை செழிக்க செய்தார். மன்னன் மகிழ்ச்சியுடனும் நம்பிக்கையுடனும் அந்த அணையை கட்டி முடித்தார். அந்த அணை மூலம் காவேரியின் தண்ணீர் அனைத்து நிலங்களிலும் பாய்ந்தது. மக்கள் மகிழ்ச்சியுடன் வாழத் துவங்கினர். மன்னன் சிவபெருமானுக்கு தனது நன்றி கூறி அரண்மனையில் சிவபெருமானுக்காக ஒரு கோயிலை கட்டினார். இறைவன் தைரியமும் தர்மமும் கொண்டவர்களை சோதித்து அவர்களுக்கு அருள் புரிகிறார். பக்தியும் நேர்மையும் இருக்குமிடத்தில் எப்போதும் வெற்றி நிறைந்திருக்கும்.